Good morning, dear students. Today, let us discuss Ode on a Grecian Urn by John Keats. Ode on a Grecian Urn by John Keats. உங்களுக்கே நல்லா தெரியும் ஓடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ சாங் சங். ஓகே, எதை பற்றி ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி சிறப்பாக சொல்கிறது தான். இதில் ஓட் ஆன் அ கிரீஷியன் ஏர்னுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி அவங்க சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாஸ். ஏர்ன்னா என்னென்னா ஒரு வாஸ். நம்ம ஃப்ளவர் வாஸ்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு வாஸ். சரிங்களா? அந்த வாஸு எதில் மேக் பண்ணியிருக்காங்கன்னா மார்பிளில் மேக் பண்ணியிருக்காங்க. எதில்? மார்பிள். உங்களுக்கே தெரியும் மார்பிள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு ரொம்ப ஹார்டாக இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் அழகு பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மார்பிளில் வருது. ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்குது. இந்த கருங்கல்லாம் விட இதுக்கு ஒரு க்ளாஸி லுக் இருக்குது. சரியா? ஃபினிஷ் ரொம்ப நீட்டாக வருது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஹைதராபாடில் சாலார் ஜங்னு ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் தாங்க. அவ்வளோ அழகாக ஒரு ஆள் கலெக்ட் பண்ணியிருக்கார். அந்த மியூசியம் ஃபுல்லாக இருக்க ஆர்டிகல்ஸை ஒரு பர்டிகுலர் பர்சன் சாலார் ஜங்குன்றவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதில் ஒரு ஃபேமஸ் இது இருக்குது, ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சு ஒரு லேடியோட ஸ்டாச்சு. அந்த அம்மா குளிச்சுட்டு ஈர துணியோட வராங்கங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தத்ரூபமாக நம்ம குளிச்சுட்டு வெளியில் வரும்போது எப்படி நம்மளுடைய பாடி இருக்குமோ அதே மாதிரி செதுக்கியிருக்கார். அது மார்பிள் ஸ்டோனில். இட் இஸ் சப்போஸ் டு பி எ ஸ்டோன், ஆனால் அந்த அளவுக்கு அதில் கலை நயத்தோடு அதை செதுக்கியிருக்காரு. ஸோ அதுதான் ப்ரைட் ஆஃப் ஹைதராபாத். அதுதான் அந்த மார்பிள்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மார்பிள் எவ்வளோ அழகாக செதுக்க முடியும், அதில் நல்லா கார்வ் பண்ண முடியும். அதனால் ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது மாதிரி தான் இவர் கீட்ஸ் ஒரு க்ரீஸில் தயாரித்த ஒரு மார்பிள் வாஸ் பார்க்குறாரு. அதில் நிறைய பிக்சர்ஸ் இது பண்ணியிருக்காங்க, நிறைய டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஓட் ஆன் எ கிரீஷியன் ஏர்ன். ஆன் ஒரு கிரீஷியன் வாஸ், ஃப்ளவர் வாஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. பிகாஸ் அதில் சொல்லப்பட்டிருக்க செய்திகள் அவ்வளோ முக்கியமானது. ரெண்டாவது, இட் இஸ் அ திங் ஆஃப் பியூட்டி. கீட்ஸோட ஃபிலாசபி இன் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் இஸ் பியூட்டி. சரியா? பியூட்டிஃபுல்லாக இருக்கிற எல்லாமே எப்படியாக தான் இருக்கணும்? ட்ரூத்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரூத்ஃபுல்லாக இருக்க எல்லாமே எப்படி தான் இருக்கும்? பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஆர்ட்டுக்கு அழிவில்லை, நம்ம கூட அழிஞ்சு போயிடுவோம். ஆல் மென் ஆர் மார்டல் பட் ஆர்ட் வில் லாஸ்ட் ஃபார் லாங். அதுதான் கீட்ஸோட ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபியை ஒட்டி இந்த கிரீஷியன் ஏர்னை பற்றி அவர் என்னென்ன சொல்கிறாரு, அந்த கிரீஷியன் ஏர்னில் என்னென்னலாம் டிபிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த போயமோட கருத்து. சரியா? அந்த ஓடு இட் இஸ் அ பிண்டாரிக் ஓடு. இட் இஸ் அ பிண்டாரிக் ஓடு. ஓகே, ஸோ இப்போ கீட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் பார்ன் இன் 1795 அண்ட் டைட் இன் 1821. ரொம்ப குறுகிய காலம்தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு, 25 இயர்ஸ் ஆல்மோஸ்ட். ஆனால் அந்த 25 இயர்ஸில் கூட நிறைய விஷயங்கள் அவர் நிறைய செஞ்சுட்டு போயிருக்காரு. ஹிஸ் லெட்டர்ஸ் வேர் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, he is an English poet prominent in the second generation of the romantic poets. அவரும் ஒரு ரொமான்டிக் போயட் தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வேர்ட்ஸ் வித் கால்ரிட்ஜும் ரொமான்டிக் ஏஜை லான்ச் பண்ணவங்க. இவரும் ஒரு ரொமான்டிக் போயட் தான், பட் ஹீ பிலாங்ஸ் டு த செகண்ட் ஜெனரேஷன். யார் யார் இவர் கூட இருக்காங்க ரொமான்டிக் போயட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் பைரன் அண்ட் பர்சி ஷெல்லி. ஸோ பர்சி பிஸ்பி ஷெல்லின்றவரும் இருக்கார். சரியா? பைரன், ஷெல்லி, கீட்ஸ் இவங்கெல்லாம் சம காலத்தவர்கள். சரியா? ஒன்லி 4 இயர்ஸ் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஹீ டைட் ஆஃப் டியூபர்க்ளோசிஸ், டிபி. டிபி அந்த காலத்தில் ஒரு பெருந்தொற்று வியாதி. அந்த காலத்தில் மருந்து இல்லை, அது ஒரு எலும்புருக்கி நோய். இப்போ எப்படி கொரோனாவை நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி அந்த காலத்தில் டிபி வந்தவங்க இருமி அவங்களுடைய எலும்பெல்லாம் சாஃப்டாகி இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அவர் சீக்கிரமே இறந்து போயிடுறாரு. பட் அவரோட காலகட்டத்தில் இந்த போயம்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணும்போது அந்தளவுக்கு அது ரிசீவ் ஆகலை. பட் ஆஃப்டர் ஹிஸ்
death, all these poems became very very famous. ஸோ இந்த செஞ்சுரியில் he is a very famous poet. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா he was an inspiration to the pre-Raphaelite brotherhood. ஸோ அடுத்தது ரொமான்டிக் ஏஜுக்கு அப்புறம் ப்ரீ-ராஃப்லட் ஏஜ்னு ஒன்று வருது. அந்த ஏஜுக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி பிரிட்டானிக்கான்ற ஒரு புக் இருக்குது. என்சைக்ளோபீடியா மீன்ஸ் உலகத்தில் எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அதுலேயும் இதை ஓட என்ன சொல்லியிருக்காரு, ஒன் ஆஃப் த ஃபைனல் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓடான கிரீஷியன் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜார்ஜ் லூயிஸ் பர்கோஸ்ன்றவர் தான் கீட்ஸோட ஃபஸ்ட்டு என்கவுண்டரை பண்ணுறாரு. சரியா? அவரோட ஸ்டைலை பார்த்தீங்கன்னா ஹெவிலி லோடட் வித் சென்சுவாலிட்டிஸ். அவரோட ஸ்டைல் ரொம்ப சூப்பர்பாக சென்சுவல் ஸ்டைல். ஸோ வாட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் கீட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா சென்சுவல் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் he wrote it சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேயா? நல்ல நேச்சுரல் இமேஜரி, லேண்ட்ஸ்கேப் எல்லாமே ரொம்ப அழகாக அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கீட்ஸ் அவரோட லவர் ஃபேனி ப்ரவுனுக்கு எழுதுனது. அந்த லெட்டர்ஸும் ஃபேமஸ். அது நமக்கு டிஆர்பி சிலபஸ்லேயும் இருக்குது. அந்த லெட்டர்ஸ் நடத்தும் போது அதோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓட் டு அ நைட்டிங்கேல் எழுதியிருக்காரு, ஓட் ஆன் அ கிரீஷியன் எழுதியிருக்காரு, ஸ்லீப் அண்ட் பொயட்ரின்னு எழுதியிருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஒர்க்ஸ் அவர் எழுதியிருக்கார். குறைந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்ல டாப்பில் எழுதியிருக்காரு அவர். சரிங்களா? நெக்ஸ்ட், Ode on a Grecian and Ode on Melancholy were inspired by sonnet forms and probably written after Ode to a Nightingale. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. சானட் ஃபார்மில் எழுதணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ அதனால் மே 1819 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அனானிமஸாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அனானிமஸ்னால் பேர் தெரியாமல் பப்ளிஷ் பண்ணுறாரு. எந்த ஒர்க்கில் அப்படின்னா ஆனல்ஸ் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபார் 1819. ஸோ ஆனல்ஸ் ஆஃப் தி ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபார் 1819 ஒரு புக்கில் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் நிறையா இருக்குது. அதில் இது ஒன்றும் அனானிமஸாக கீட்ஸ் தான் எழுதினாருன்னு கூட சொல்லலை. சரியா? இதை கிரேட் ஓட்ஸ் ஆஃப் 1819 சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இதுக்கு என்னென்னா கிரேட் ஓட்ஸ் ஆஃப் 1819. அதில் நிறைய ஓட்ஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. ஓட் ஆன் இன்சொலன்ஸ் இருக்குது, ஓட் ஆன் மெலங்கலி இருக்குது, ஓட் டு அ நைட்டிங்கேல் இருக்குது, ஓட் டு அ சைக்கி இருக்குது. ஸோ ஆல் தீஸ் ஆர் தி கிரேட் ஓட்ஸ் ஆஃப் 1819. அடுத்தது இவர் எப்படி இந்த போயம் எழுதுகிறாருன்னா 2 ஆர்டிகல்ஸ் அவர் வாசிக்கிறாரு. யார் எழுதுனா அப்படின்னா பெஞ்சமின் ஹேடன். ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் கீட்ஸ் இன் ரைட்டிங் தி ஓட் ஆன் அ கிரீஷியன் ஏர்ன் அப்படின்னு டிஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணுன்னா பெஞ்சமின் ஹெய்டன். பெஞ்சமின் ஹெய்டன்ற ஒரு ரைட்டர் 2 ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ண பிறகு தான் இவர் இந்த போயத்தை இன்ஸ்பயர் ஆகி எழுதுகிறாரு. சரிங்களா? Through his awareness of other writings in the field and his first-hand acquaintance with the Elgin marbles. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விஷயங்கள் ஃபேமஸாக இருக்கும். இப்போ ராஜஸ்தானில் மார்பிள்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இவர் எல்ஜின் மார்பிள்ஸு அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் கீட்ஸ் அதில் ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் உள்ளவர். சரிங்களா? அதனால் அவர் அந்த மார்பிள்ஸை பற்றி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. Keats perceived the idealism and representation of Greek virtues in classical art and this poem draws upon these insights. ஸோ கிளாசிக்கல் க்ரீக்லையும் இதில் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஓட் ஆன் அ கிரீஷியன் ஏர்ன் பார்த்திங்கன்னா இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டூ 10 லைன் ஸ்டான்சாஸ். சரியா? 10 லைன் ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் எத்தனை லைன் இருக்குது? 10 லைன் இருக்குது. பிகினிங் வித் அன் ஏபி. ஸோ ரொம்ப டைட்லி நிக்டு ரைம் ஸ்கீம். ஒரு ரைம் ஸ்கீம் தான் எதுகை மோனை. அது ஏபின்னு இருக்கும்போது ரொம்ப வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியா? சரியா? அண்ட் எண்டிங் வித் த மில்டானிக் செசட். செசட்னா 6 லைன்ஸு. ஃபஸ்ட் அந்த 5th ஸ்டான்ஸா பார்த்திங்கன்னா சிடி இடி சிஇயில் இருக்குது. செகண்ட் ஸ்டான்ஸா சிடி இ சிஇடியில் இருக்குது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸா சிடி இ சிடிஇயில் இருக்குது. தி சேம் ஓவரால் பேட்டர்ன் இஸ் யூஸ்ட் இன் த ஓட் ஆன் இண்டோலன்ஸ் ஆல்சோ, ஓட் ஆன் மெலங்கலி, ஓட் டு அ நைட்டிங்கேல். சரியா? ஏன்னா இது ரொம்ப இந்த ரைம் ஸ்கீம் அவர் விரும்பி பண்ணுறதுனால சானட் சீக்வென்ஸில் இருக்கணுன்றதுனால ரொம்ப டைட்லி பேக்டாக எழுதியிருக்காரு. சரியா? ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் யூனிஃபைடு.
சரியா? அந்த ஓடுன்றதுல கிரீக் ஆரிஜின், த வேர்ட் ஓடுன்றது இது கூட கேட்பாங்க. த வேர்ட் ஓடு கம்ஸ் ஃப்ரம் தி டேஷ் ஆரிஜின் அப்படின்னா லாட்டின், க்ரீக்கு அப்படிலாம் கேட்கணும். இது க்ரீக் ஆரிஜின். மீனிங்னா என்னென்னா சங், பாடுறது. சரியா? ஸோ அதனால் பாடும்போது எதுகை மோனையோடு இருக்கும் பொழுது தான் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு அதுவே தெரியும். சரியா? ஸோ நிறைய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரொமான்டிக் பொயட்ரியாகவும் இதை எழுதியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ பிண்டாரிக் ஓடு. The poem begins with the narrator silencing of the urn by describing it as a bride of quietness. ஸோ இந்த ஏர்ன் அந்த ஃப்ளவர் வாஸை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் வாட் டு சே பிரைடுன்னு சொல்கிறாரு. பிரைடு அப்படின்னா என்னென்னா கல்யாண பொண்ணு. பிரைட் ஆஃப் குவைட்னஸ். கல்யாண பொண்ணு எப்படி இருப்பாங்க பொதுவாக? ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. பொதுவாக நான் சொல்கிறேன், இப்போ இந்த காலத்தில் இருக்கவங்கள சொல்லலை. பொதுவாக வந்து பிரைடாக வெரி வெரி குவைட். ஸோ அதனால் வந்து இவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை அந்த பிரைடு கிட்ட சொல்கிறாரு. யார் பிரைடு? இப்போ யாரா பர்சானிஃபை பண்ணுறாரு? அந்த கிரீஷியன் ஏர்னை வந்து ஒரு லேடியாகவே இது பர்சானிஃபை பண்ணுறாரு. சரியா? ஸோ என்ன மாதிரி அட்ரெஸ் பண்ணுறாருன்னா, thou still unravished bride of quietness, thou foster child of silence and slow time. ஸோ அவர் என்ன சொல்லி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க. thou still unravished, யாரோட குழப்பமும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் unravished bride of quietness, நீங்கள் வந்து என்னது குவைட்னஸ்க்குரிய இலக்கணமாக உள்ளவங்க. thou foster child of silence and slow time. ஸோ நீ அதுக்கு பிறந்த புள்ள அமைதி, சைலன்ஸுக்கும் ஸ்லோ டைம். ஏன்னா வந்து அதில் இருக்க பிரைட் வந்து ரொம்ப குவைட்டு, காமு, ஸ்லோ. ஏன்னா வந்து இந்த மாறவே போகிறதில்ல. இப்போ ஒரு ஒரு கிரீஷியன் ஏர்னில் ஒரு லேடியை வந்து செதுக்கி இருக்கார் அவர், அந்த ஆர்டிஸ்ட்டு. ஸோ அந்த லேடி வந்து யங்காக இருப்பா, பிரைடு மாதிரி ரொம்ப யங்காக இருப்பா. ஸோ எப்போ நீங்கள் போய் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இன்னும் 6 செஞ்சுரியில் போய் அடுத்த செஞ்சுரியில் பார்த்தாலும் அந்த லேடி எப்படி தான் இருப்பா? யங்காக தான் இருப்பா. ஸோ அதனால் ஷீ இஸ் த சைல்ட் ஆஃப் ஸ்லோ டைம். அவள் எப்போ வயசாகும்? அவளுக்கு ஆகவே ஆகாது. சரியா? ஏன்னா அது வந்து காலத்தால் அழியாத ஓவியமாக எங்கே வரையப்பட்டிருக்கு, செதுக்கப்பட்டிருக்காங்க. அந்த கிரீஷியன் ஏர்னில் செதுக்கப்பட்டிருக்காங்க. புரியுதா? The urn is a foster child of silence and slow time because it was created from stone and made by the hand of an artist who did not communicate through words. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் வந்து வார்த்தையால் சொல்லலை, எல்லாமே வந்து செயல், ஆர்ட், ஹேண்டால் சொல்லியிருக்காரு. As stone, time has little effect on it and aging is such a slow process. ஸோ இந்த பிரைடுக்கு வந்து ஏஜிங்கிறது இட் வில் பி a very 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 slow process அப்படின்னு சொல்கிறார். that it can seen as an eternal piece of work of art. பொதுவாக வந்து இட்டர்னல் பீஸ் அது. இது வந்து யாருமே இதை அழிக்கவே முடியாது, ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை அழிக்கவே முடியாது. The urn is an external object capable of producing a story outside the time of creation, and because of this ability the poet labels it as a Sylvian historian and tells its story through its beauty. ஸோ அடுத்தது வாசை என்ன சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னா, அந்த ஏர்னை, கிரீஷியன் ஏர்னை சில்வன் ஹிஸ்டாரியன் சொல்கிறார். ஹிஸ்டாரியன்னா ஹிஸ்டாரியன் வந்து ஒன் ஹூ என்ன சொல்கிறது, ஹிஸ்ட்ரியாக நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. என்ன நடக்குதோ அப்படியே சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி மாறுமா? மாறாது. சயின்ஸ் கூட அப்பப்போ மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கெலீலியோஸ் ஒன்று சொன்னார், உலகம் வட்டமானது, தட்டையானது, ஸ்பெரிக்கல் ஷேப்டு. இப்படி சயின்ஸ் கூட மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து மாறவே மாறாது. நம்ம நாட்டை வந்து ஆண்ட ஒரு மன்னர், அந்த அந்த மன்னர் தான் இருப்பார். சரியா? ஸோ அதனால் இட் இஸ் லைக் எ ஹிஸ்டாரியன், இட் டிபிக்ஸ் த ட்ரூ பிக்சர் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்கிறார். Sylvan historian who can't thus express a flowery tale more sweetly than our rhyme. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி ஹிஸ்டாரியன் கூட இது இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. வாட் leaf fringed legend haunts about thy shape, of deities or mortals or of both, in Tempe or the dales of Akkadi, what men or gods are these, what maidens loath, what mad pursuit, what struggle to escape, what pipes and timbrels, what wild ecstasy.
ஸோ அடுத்த லைன்ஸில் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஹிஸ்டாரியன் கூட இவ்வளோ அழகாக ஒரு ஸ்டோரியை டிபிக் பண்ண முடியாது, நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகளை. ஆனால் இங்கே ஒரு லேடி வந்து ஒரு லவ்வர்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு சீனை வந்து என் கார்வு பண்ணியிருக்காரு அந்த வாஸில். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, அந்த லேடியோட ஷேப் எல்லாம் அப்படியே தத்ரூபமாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஹைதராபாத்தில் ஒரு லேடி குளிச்சுட்டு வர்றதை அப்படியே ஒரு சிலையாக வடிச்சிருக்காருன்னு, அந்த மாதிரி ஆல் த பாடி ஷேப்ஸ் ஆஃப் த லேடி, யங் லேடி இஸ் டிபிக்டட் ஹியர். சி எப்படின்னா, இந்த நம்மலாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, கடைசி வரைக்கும் அந்த லேடி அந்த ஷேப் மாறாமல் இருக்க போகிறாங்க. சி இந்த வாட் மேட் பர்சியூட் தேடிட்டே ஓடுறாரு. ஆனால் இந்த பர்சியூட்டில் வந்து அவர் அந்த லேடியை போய் தொடவே போகிறது கிடையாது. அதே மாதிரி துரத்திக்கிட்டே இருப்பார், அந்த லேடியும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அதனால தான் அது மேட் பர்சியூட். யூ வில் நாட் என்ன சொல்கிற, அவளை போய் பிடிக்கவே முடியாது இல்லையா? அதனால் அவரோட அந்த ஆசை வந்து தீரவே தீராது. அவர் கையில் ஒரு ஃப்ளூட் வச்சுருக்காரு. அந்த ஃப்ளூட்டில் இருக்க பைப்ஸ்லேருந்து மியூசிக் வரவே போகிறதில்ல வெளியில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டசி அப்படின்றார். The questions presented in these lines are too ambiguous to allow the readers to understand what is taking place in the images on the urn. See, அந்த ஏர்னில் இருக்க இமேஜஸை வச்சு இவர் ஒரு போயம் எழுதுறாரு. சரியா? There is a pursuit with a strong sexual component. See, அந்த லேடி வந்து துரத்திட்டு போகிறாரு. மேபி he wants to have something with that lady. ஸோ அதெல்லாம் வந்து செக்ஷுவல் காம்பனண்ட்டுன்னு சொல்கிறாரு. The melody accompanying the pursuit is intensified in the second stanza. அவர் ஒரு பைப் மாதிரி வச்சுருக்காருன்னு சொன்னேன்ல, அந்த பைப்பு வந்து அவர் வந்து மியூசிக் அதுலேருந்து வெளியில் வரப்போகுது. ஆனால் என்ன மியூசிக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அடுத்த 2வது ஸ்டான்ஸெல்லாம் அதை ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணியிருக்காரு. தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் லைன்ஸ். ஓகே. Heard melodies are sweet, but those unheard are sweeter. Therefore, his soft pipes play on. பாருங்க, ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட். நம்ம காதில் கேட்குற மெலடியஸ் சாங்ஸ் எல்லாம் ஸ்வீட்டு தான், ரைட்டு. பட் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். நம்ம எப்பயும் பாருங்களேன், ஒரு பாட்டு வந்து மெலடி சாங் நம்ம பாடுவோம், சினிமாலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ரொம்ப நேரம் நம்ம பாடிக்கிட்டே இருப்போம், நம்மள அறியாமல் நம்ம பாடிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஆனால் இதுக்கப்புறம் வர பாட்டு அதை விட சூப்பராக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பாடின பாட்டை விட இனிமே பாட போகிற பாட்டு தான் ரொம்ப ஸ்வீட்டு. அதை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட், பட் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். தேர்ஃபோர் ஈஸ் சாஃப்ட் பைப்ஸ் ப்ளே ஆன். ஸோ அவர் கையில் ஒரு பைப் வச்சுருக்காரு லவ்வரு. அந்த லவர் அந்த பாட்டை ப்ளே பண்ணட்டும். Not to the sensual ear, but more endeared pipe to the spirit deities of a no tone. See, நம்ம காதுகள் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. The lady love will know what kind of song will come, what kind of music will come, what kind of music will emerge from the pipe அப்படின்றார். There is a hint of a paradox in that indulgence causes someone to be filled with desire, and that music without a sound is desired by the soul. நம்மளுக்கு அந்த மியூசிக் கேட்கணும்னு அவசியம் இல்லை, சோலுக்கு தெரியும், நம்மளுடைய ஆன்மாக்கு தெரியும் என்ன மாதிரி மியூசிக் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த நேரத்தில் நம்மள அறியாமல் ஒரு மியூசிக் வந்து வரும் இல்லையா, அதுதான். சரியா? போல்டு லவர் நெவர் நெவர் கேன்ஸ் தவ் கிஸ். இந்த லவர் வந்து அவளை துரத்திட்டு போய் கிஸ் பண்ணுறதுக்காக கூட போகலாம், பட் யூ கேன் நெவர் கிஸ் ஹர். ஏன்னா அந்த படம் அப்படியே வரையப்பட்டிருக்கு, துரத்திட்டு போகிறது மட்டும்தான் வரையப்பட்டிருக்கு. Thou winning near the goal yet do not grieve. நீ பக்கத்தில் போவ அந்த லேடி பக்கத்தில், பட் ஆனால் பிடிக்க மாட்டேன், ஏன்னா அதை டிபிக் பண்ணல, அவர் வரையலை, ஆர்ட்டாக வந்து அந்த இடத்துல கார்வ் பண்ணல. ஆனால் வருத்தப்படாத. do not grieve. she cannot fade. ஒன்னே ஒரு நம்பிக்கையோடு செய். ஏன்னா அந்த பொண்ணு ஓடி போயிட மாட்டான், நிஜ வாழ்க்கையில் கூட அந்த பொண்ணு ஓடி போயிடலாம். ஆனால் இந்த படத்தில் அவள் அங்கேயே தான் இருப்பாள், கார்வ் பண்ணி இருக்கிறதுனால அங்கேயே தான் இருப்பாள் அந்த சீனு. she cannot fade, போயிட மாட்டா. though thou hast not thy bliss, forever will thou love and she be fair. See, நீ வந்து லவ்வோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா வந்து சாஷியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த கிஸ் பண்ணுறதோ இல்லை வாட் எவர் யூ ஹேவ் வித் த லவ்வர், நீ அதை அடையவே முடியாது, அந்த பிளிஸ்ஸை வந்து நீ அடையவே முடியாது. பட் ஆனால் நீ லவ் பண்ணுறது குறையவே குறையாது. சரியா?
நீ லவ் பண்ணுறது கொஞ்சம் கூட என்ன பண்ணாது, குறையாது. யூ வில் பி கண்டினியூஸ்லி லவ்விங் ஹர் அண்ட் ஷீ வில் பி கண்டினியூஸ்லி eluding ஃப்ரம் யூ. யூ cannot catch her but still you can love her till the last அப்படின்னு சொல்கிறார். In the third stanza, the narrator begins by speaking to a tree which will ever hold its leaves and will not bid the spring adieu. அடுத்தது இன்னொரு ஸ்டான்ஸால, தேர்ட் ஸ்டான்ஸால அவர் என்ன சொல்கிறார், ட்ரீயை பற்றி பாடுறார். அந்த ட்ரீயை பற்றி பாடும்போது அவர் என்ன சொல்கிறார், இந்த ட்ரீயில் இருக்க லீவ்ஸ் எல்லாம் உதிரவே போகிறதில்ல. ஸ்ப்ரிங் டைம் தான் எப்பயும் நல்ல செழிப்பான ஒரு படத்தை கார்வ் பண்ணிட்டார். அப்போ ஸ்ப்ரிங் அதுக்கு வந்து குட் பை அட்யூ மீன்ஸ் குட் பை சொல்லவே முடியாது. த பேரட் ஆஃப் லைஃப் வர்சஸ் லைஃப்லெஸ்னஸ். ஆக்சுவலாக இந்த ஆர்ட் வந்து லைஃப்லெஸ்ஸு. லைஃப் தான் நம்ம உண்மையாக வாழக்கூடிய லைஃப் தான் உண்மையானது. ஆனால் இது ஒரு பேரடாக்ஸ். லைஃப் வந்து மாறிடும், இறந்து போயிடுவோம், இலையுதிர் காலம் வரும், சீசன்ஸ் சேஞ்ச். ஆனால் ஒரு லைஃப்லெஸ்ஸாக இருக்க ஒரு ஆர்ட்டில் ஸ்ப்ரிங் சீசனோட ஒரு ட்ரீயை வரைஞ்சிருக்கிறதுனால கடைசி வரைக்கும் அது என்ன சீசனாக தான் இருக்கும், ஸ்ப்ரிங் சீசனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு பேரடாக்ஸு. சரியா? Extends beyond the lover and the fair lady takes a more temporal shape as there was the 10 lines begin with the words forever. இதில் இந்த foreverன்ற வேர்டு இருக்குது. கரெக்ட், அது ரொம்ப ரொம்ப கரெக்டு. ஏன்னா இது வந்து கடைசி வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த ஆர்ட்டில் மாற போகிறதே கிடையாது. த அன்ஹர்ட் சாங் நெவர் ஏஜஸ். நம்ம கேட்க முடியாத அந்த பாடலுக்கு வந்து அழிவே கிடையாது. அந்த பைப்ஸ் ஆர் ஏபிள் டு ப்ளே ஃபார் எவர். அந்த லவர் வந்து ஃப்ளூட்டை வாயில் வச்சு ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டே தான் இருப்பார் ஃபார் எவர். அந்த லவ்வர்ஸ் வந்து ஓடிட்டே தான் இருக்க போகிறாங்க. அங்கே அவங்கள சுற்றி இருக்க நேச்சரும் அப்படியே தான் இருக்க போகுது. ஃபார் எவர் பேண்டிங் அண்ட் ஃபார் எவர் யங். ஓடி துரத்தும் போது ஒரு மூச்சு இலைக்கும்ல, ஆனால் அந்த பேண்டிங் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் இந்த ரெண்டு லவர்ஸும் எப்பயும் எங்கே தான் இருக்க போகிறாங்க. ஆல் ப்ரீதிங் ஹியூமன் பேஷன்ஸ் ஃபார் அபவ் தட் லீவ்ஸ் அ ஹார்ட் ஹை சாரஃபுல் அண்ட் க்ளாய்ட் அ பேர்னிங் ஃபோர்ஹெட் அண்ட் அ பார்ச்சிங் டங். நம்மளோட நிஜ லைஃப்பில் கூட சில விஷயங்கள் மாறி போயிடலாம், ஆனால் இந்த ஆர்ட்டில் எதுவுமே மாறாது. இதெல்லாம் பேரடாக்சிக்கல்னு சொல்கிறாரு. சரியா? அதெல்லாம் என்னது, பேரடாக்சிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. போயம்க்கு டெத்தே கிடையாது, டெத்து கிடையாது, அந்த ஆர்ட்டுக்கு டெத்து கிடையாது. பட் லைஃபு டெத்து, நம்ம லைஃப்னு சொல்கிறது தான் உண்மையாகவே அதில் தான் டெத் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஃபோர்த் ஸ்டான்ஸால் ஒரு புது சீன் வருது. அந்த சீனில் என்னென்னா, தே ஆர் கோயிங் டு கிவ் அ சாக்ரிஃபைஸ் ஆஃப் அ வெர்ஜின் கவ். ஒரு இடத்துல பசுவை வந்து பலி கொடுக்க போகிறாங்க. அந்த இமேஜ் அந்த மார்பிளில் கார்வ் பண்ணியிருக்காங்க. இது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, கிளாடி லாரைன்ஸ் சாக்ரிஃபைஸ் டு அப்பல்லோ. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிளாடி லாரைன்ஸ் சாக்ரிஃபைஸ் டு அப்பல்லோ. அடுத்தது ரேஃபல் சாக்ரிஃபைஸ் ஆஃப் லிஸ்ட்ரா. இதெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ள புக்ஸில் இருக்கிற விஷயங்களை இதில் டெபிக்ட் பண்ணியிருக்காரு. அந்த இதில் who are these coming to the sacrifice? அந்த பலி கொடுக்கறதுக்கு யார் யார் வரா? to what green altar? அந்த ஆல்டர் க்ரீனாக இருக்குது. a mysterious priest. ஒரு பூசாரி வராருங்க. அவர் he looks very mysterious. lead us thou that heifer lowing at the skies. அந்த ஹைஃபர் வந்து எரியுது, அந்த பலி கொடுக்குற இடம் வந்து எரியுது. அண்ட் ஆல் சில்க் அண்ட் ஃப்ளான்ஸ் வித் கார்லண்ட்ஸ் ட்ரெஸ்ட். அந்த கவுக்கு வந்து நிறைய கார்லண்ட்ஸ்லாம் போட்டு கூட்டிகிட்டு வராங்க. வாட் லிட்டில் டவுன் பை ரிவர் ஆர் சீஷோர். அது என்ன மாதிரி இடம்னு எங்களுக்கு தெரியல. அந்த டவுன் வந்து ரிவர் பக்கத்தில் இருக்கா அல்லது சீஷோர் பக்கத்தில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஆர் மவுண்டன், ஒரு மவுண்டன் பக்கத்தில் இருக்கான்னு என்னன்னு தெரியல. இஸ் எம்டிட் ஆஃப் ஹிஸ் ஃப்ளாக். எல்லா ஃப்ளாக்கும் பலி கொடுக்குற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் எல்லாம் பயஸாக இருக்காங்க. சரியா? இனிமேல் அந்த ஊரில் மக்களே இருக்க மாட்டாங்க அந்த டவுனில். சரியா? எல்லாமே சைலண்ட்டாக இருக்குது. why thou art desolate can never return. இதெல்லாம் திருப்பி வரப்போகிறதே இல்லை அப்படின்றார். all that exists in the scene is a procession of individuals. சொன்னேன் இல்லையா, பலி கொடுக்கறதுக்காக இண்டிவிஜுவல்ஸு ஒரு ஊர்வலமாக வராங்க. அந்த narrator conjectures on the rest. The altar and the town exists as part of the world outside, and the poem challenges the limitations of art through describing the possible existence. இதெல்லாம் இவரே கற்பனை பண்ணிக்கிறார். இந்த மாதிரி பலி கொடுக்க வரும்போது எல்லாரும் ஊரில் இருக்க எல்லாரும் எங்கே வந்துடுறாங்க, அந்த பலி பீடத்துக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து பொயட்டாக வந்து கான்ஜெக்டர் பண்ணுறார், கற்பனை பண்ணுறாரு. The questions are unanswered.
ஏன்னா யாரும் இதை ஆன்சர் பண்ண ஆளே கிடையாது. ஏன்னா இதுக்கு ட்ரூ ஆன்சர்ஸ் யாருக்குமே தெரியாது. இந்த கிராமம் எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. So, the final stanza begins with the reminder the urn is a piece of eternal art. So, fifth stanza என்ன, ஃபைனல் ஸ்டான்ஸா, இது வந்து இட்டர்னலாக இருக்கும், எதுவுமே மாறாது, இந்த ஆர்ட் மாறாதுன்னு சொல்கிறேன். An attic shape, fair attitude with breedy of marble men and maidens overwrought with forest branches and trodden weed, thou silent form dost tease us out of thought, and that eternity as that eternity cold pastoral. ஸோ ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு, எந்த ஷேப்பும் மாற போகிறதில்ல, மெய்டன்ஸ் அப்படியே தான் இருக்க போகிறாங்க, மார்பிள் மென் அப்படியே தான் இருக்க போகிறாங்க, இட் இஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. த ஆடியன்ஸ் ஆர் லிமிட்டெட், சரியா, எல்லாமே அவர் சொல்கிறாரு. த போயம் கன்க்ளூட்ஸ் வித் ஏர்ன்ஸ் மெசேஜ். என்ன அந்த ஏர்ன் வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறதுனா, when old age shall this generation waste, இந்த ஜெனரேஷன் வந்து ஓல்டாக மாறும், thou shalt remain, ஆனால் அந்த ஏர்ன் ஒர்க் ஆஃப் ஆர்ட் வில் ரிமைன் in the midst of other. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது அப்படியே இருக்கும். than others a friend to man, இது வந்து மேனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். to whom thou sayest beauty is truth, truth beauty, that is all ye know on earth and all ye need to know. ஸோ 50வது லைனில் முடிச்சிடுறாரு. இதுதான் முக்கியம். இந்த லைன்ஸை வந்து கோட்டேஷன்ஸு கேட்பாங்க, எந்த போயம்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஓட் ஆன் எ கிரீஷியன் என் டூவில் ஆன், பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத், இது மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்றார். சரியா? ஸோ அதனால் கிரீஷியன் ஏர்ன் வந்து சைலண்ட்டாக இருந்தாலும் இட் இஸ் இட்டர்னல். சரியா? நம்ம லைஃபோடு இருக்கோம், பட் வி ஆர் ஆல்வேஸ் டெட் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ஸோ பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் பியூட்டி, தட் இஸ் ஆல் ஈ நோ ஆன் earth அண்ட் ஆல் ஈ நீட் டு நோ. சரியா? ஸோ உங்களுக்கு போயம் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக எல்லாமே போட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் ஒரு தடவை போயமை வாசித்துக்கோங்க. ஹேர்ட் மெலடிஸ், ஏன்னா கொட்டேஷன்ஸ் இதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எல்லாமே நான் நடத்திட்டேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு தடவை இந்த போயமை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் மனப்பாடாகும். இதுலேருந்து ஏதாவது ஒரு லைன்ஸை கோட் பண்ணி ஒரு டிஆர்பியில் உங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸாக கேட்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வித் திஸ் வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி ஓட் ஆன் அ கிரீஷியன் அண்ட் தேங்க்யூ டியர் வியூவர்ஸ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பபாய், டேக் கேர், கீப் ப்ரிப்பேரிங்.